மார்க்கெட் கோவிட் டைம்ல நல்ல கரெக்ஷனை பார்த்துச்சு. நியர்லி 40% பக்கமா மார்க்கெட் அந்த டைம்ல கரெக்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2-3 இயர்ஸா மார்க்கெட்ல கரெக்ஷன்றதே எதுவுமே இல்லை. எல்லா இண்டெக்ஸும் பர்டிகுலரா மிட் கேப் ஸ்மால் கேப் இது எல்லாமே நல்ல ஒரு எக்ஸலண்டான ரிட்டர்னை கொடுத்துச்சு. ஐபிஓஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப லாஸ்ட் 2-3 மந்த்ஸா பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு 10% மேல மார்க்கெட் கரெக்ஷனை பார்த்திருக்கு. இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹோல்டிங்ஸ்ல வச்சிருந்தால மிட் கேப் ஸ்மால் கேப் நல்ல ரிட்டர்னை கொடுத்த ஐபிஓஸ் எல்லாமே வந்து இப்ப கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸும் வந்து இப்ப நல்ல கரெக்ஷனை பார்த்துட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம வந்து மிட் கேப்லயோ ஸ்மால் கேப்லயோ இல்ல நியூ ஐபிஓஸ்லயோ ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா அதையெல்லாம் இப்ப நம்ம வந்து ரீபேலன்ஸ் பண்ணி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் மூவ் பண்றதா பெட்டர். எதனாலன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து இப்போ 1 lakh இருக்கு இல்ல 5 lakh இருக்கு 10 lakh அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் அதாவது மிட் கேப் ஸ்மால் கேப்ல ஹோல்டிங்ஸ் வச்சு நல்ல ரிட்டர்னை பார்த்திருப்போம். அது வந்து நமக்கு பர்மனண்டா இருக்கணும். நம்ம ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ இப்போ அதாவது 1 crore டார்கெட்டா வச்சு நம்ம மூவ் ஆகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மால் கேப் மிட் கேப் வச்சு போறது ரொம்ப ரிஸ்கியா இருக்கும். நம்மளோட ஹோல்டிங்ஸ் எல்லாம் வந்து லார்ஜ் கேப் சைடு மூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது சேஃபான இன்வெஸ்ட்மெண்டாவும் இருக்கும். நல்ல ரிட்டர்னையும் ஃபியூச்சர்ல வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற கரெக்ஷனை வந்து ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி மேக்சிமம் மார்க்கெட்ல இப்ப அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் வந்து நம்ம லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். சில செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுல என்னென்ன ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலாவே இப்ப பார்க்கலாம். லாஸ்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 months வந்து மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷனை பார்த்துச்சு. அதனால நிப்டி 50 வந்து ஒரு 10% ரிட்டர்னை கொடுத்துச்சு. நிப்டி 500 வந்து ஒரு 16% ரிட்டர்ன் கொடுத்துச்சு. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 24% கொடுத்துச்சு. ஸ்மால் கேப் வந்து 25% கொடுத்துச்சு. மைக்ரோ கேப் வந்து 32% கொடுத்துச்சு. லாஸ்ட் 4 இயர்ஸ் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ கேப் வந்து 75, 7, 64, 32 இந்த லெவல்ல வந்து ரிட்டர்னை கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாலும் 26%, 61%, -4%, 48%, 26% கொடுத்துருக்கு. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 4 இயர்ஸ்ல 46%, 3%, 44%, 24% கொடுத்திருக்கு. இதே வந்து நிப்டியோட கம்பேர் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் எக்ஸலண்டான ரன் அப். மிட் கேப்பை விட ஸ்மால் கேப்பும் மைக்ரோ கேப்பும் நல்ல ரன் அப். ஸ்மால் கேப்பும் மைக்ரோ கேப்பை கம்பேர் பண்றப்ப மைக்ரோ கேப் வந்து நல்ல ரன் அப். ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ஸ்ல ரிட்டர்னை கொடுத்த கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் பேட்டர்ன்ல நடந்திருக்கு. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுல ஜாஸ்தி ரிட்டர்னும் மீடியமான ரிஸ்க் எடுக்கிறதுல மீடியம் ரிட்டர்னும் ஓரளவுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் கம்மியா இருக்கிறதுல ஓரளவுக்கு கம்மியான ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. இது எல்லாமே இப்படி கண்டினியூவா நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே டோட்டலா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் சைடு போகணும் அப்படின்னா இப்ப நம்ம இருக்கிற மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் இதுல ஏதாச்சும் ஹோல்டிங்ஸ் இருக்கு அப்படின்னா இப்ப இருக்கிற அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கிற நிப்டி 50க்கு மூவ் ஆகிறதா லாங் டர்ம் பாயிண்ட்டுக்கு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியா இருக்கும். செக்டர் வைஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம லாஸ்ட் இயரா பார்த்தோம் அப்படின்னா கூட கிளியரா புரியும். மீடியாவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. நிப்டி எஃப்எம்சிஜி வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. நிப்டி பிரைவேட் பேங்க்ஸ் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. 1% கீழே நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. நிப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் 6% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால பிரைவேட் நெகட்டிவா இருந்தாலும் நமக்கு 6% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. 6%ங்கிறது பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம பிக்ஸ்டு டெபாசிட்லயே இதை விட ஜாஸ்தியான ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். ஆனா பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து வெறும் 6% தான் கொடுத்திருக்கு. அதே மாதிரி ரியாலிட்டி செக்டர், ஹெல்த் கேர், ஃபார்மா இதெல்லாம் வந்து எபோவ் 30%க்கு மேல ஒரு எக்ஸலண்டான ரிட்டர்னை கொடுத்திருக்கு. ஐடி ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் 20%க்கு மேல ரிட்டர்னை கொடுத்திருக்கு. லாஸ்ட் இயர் பர்ஃபார்ம் பண்ணாத செக்டர்ஸ் அப்படின்னு நிப்டி பிரைவேட் பேங்க், எஃப்எம்சிஜி நமக்கு வந்து நெகட்டிவ் ரிட்டர்னை கொடுத்திருக்கு. ஸோ லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளோட செக்டர் அலோகேஷன்ல இந்த 2 செக்டரை வந்து தவிர்க்க முடியாத செக்டரா தான் இருக்கு. அதாவது பினான்சியல் செக்டரும் சரி எஃப்எம்சிஜி செக்டரும் வந்து டிஃபென்சிவ் செக்டர்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ஹோல்டிங்ஸ்ல இருக்க வேண்டிய செக்டர்ஸ் தான். இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த
FMCG செக்டரையும் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸையும் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்றது பெட்டரா இருக்கும். இது வந்து இமீடியட்டா ரிட்டர்னை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இமீடியட்டா ரிட்டர்னை கொடுக்காது. FMCG பொறுத்த வரைக்கும் இவங்களோட சேல்ஸ் growth வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டே தான் இருக்குது. பிரைவேட் செக்டரை பொறுத்த பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு இல்லாம தான் இருக்கு. நம்ம லாங் டர்ம் ஒரு 5 years 10 years இந்த மாதிரி டைம் பீரியட்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து இந்த ரெண்டு செக்டரையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். FII ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 20 பொறுத்த வரைக்கும் DIEs வந்து ஜாஸ்தி வெளியே போனாங்க. அந்த டைம்ல வந்து FIIs வந்து ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. 22ல வந்து மார்க்கெட்டை விட்டு FIIs வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வெளியே போனாங்க. அந்த டைம்ல DIE வந்து ஜாஸ்தியா இன்வெஸ்ட் பண்ணாங்க. 24ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு 7-8 months வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. ஃபைனலா 2-3 monthsல வந்து FIIs வந்து ஹெவியான செல்லிங் பிரஷர் இருந்து கொஞ்சம் வெளியே போனாங்க. அந்த டைம்ல ஒரு ஹியூஜான அமௌண்ட்டை வந்து DIEs வந்து உள்ள இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ DIEயோட டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. FII வந்து இப்பயும் வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே வந்து கண்டினியூஸா சேல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனாலதான் மார்க்கெட் வந்து கீழே போயிட்டே தான் இருக்கு. இப்போ 10% மேல கரெக்ஷன் ஆனாலும் நம்ம வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதை யூஸ் பண்ணி நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்றத இந்த கரெக்ஷன் வந்து கொடுத்துருக்கிற ஒரு நல்ல வாய்ப்புன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். மார்க்கெட்ல வந்து ரீபேலன்ஸ் அப்படின்னாவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். இப்போ மைக்ரோ கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இதுல இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நம்ம செல் பண்ணிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவா மார்க்கெட்ல அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கிற லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல ஃபியூச்சர் growth செக்டர்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் மெம்பர் வந்து இப்ப HDFC பேங்கை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. HDFC ரிசல்ட்ஸ் வந்து இப்ப ரீசெண்டா தான் பப்ளிஷ் பண்ணாங்க. நான் கம்ப்ளீட்டா செக் பண்ணல. இந்த மாதிரி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இது இந்த டைம் சிங்கிள் டிஜிட் growth தான் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து நம்மள எக்ஸலண்டான ரிட்டர்னை கொடுக்குற கம்பெனி. ஸோ நீங்க ரெகுலரா இந்த மாதிரி கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. டெஃபினட்டா வந்து லாஸ்ட் 2-3 இயர்ஸா வந்து எந்த ஒரு ரிட்டர்னையும் பெரிய அளவுக்கு இது கொடுக்காம தான் இருக்கு. இது இப்படியே கண்டினியூ ஆயிராது. ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல இது ரீபவுண்ட் ஆகும். அதனால இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க பெருசா யோசிக்க தேவையில்லை. ரெகுலரா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருங்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இந்த ஸ்டாக் எல்லாம் ரிட்டர்ன் எடுத்து கொடுத்துரும். நமக்கு இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். செக்டர் அலோகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ நீங்க வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து ஒரு 1 lakhல இருந்து 10 lakh வரைக்கும் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து செக்டர் அலோகேஷன் பண்ணிக்கங்க. ஒரு 10 ஸ்டாக்ஸ் அந்த அளவுக்கு நீங்க செலக்ட் பண்ணாவே போதும். முடிஞ்ச வரைக்கும் Nifty 50 ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பரா இருக்கும். எந்த ஒரு ஸ்டாக்லயும் வந்து ஒரு 10% மேல போகாத மாதிரி பாத்துக்கங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்ப மார்க்கெட்லயே இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பிரைவேட் செக்டர் பேங்க்ஸும் சரி FMCGயும் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கு. ஒரு டீசென்டான வேல்யூஷன்ல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி செக்டர்ஸ் வந்து இப்ப போக்கஸ் பண்றது கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல வந்து மறுபடியும் இப்ப பார்மா செக்டர் ஆகட்டும், IT செக்டர் லாஸ்ட் இயர் நல்ல ரிட்டர்ன் கொடுத்தனால மேபி கரெக்ட் ஆகலாம். அப்படி ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல மறுபடியும் நம்ம ரீபேலன்ஸ் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், pharma, financial sectors, FMCG இதுல ஃபர்ஸ்ட் வந்து 1 lakh to 10 lakh இருக்கிறவங்க இந்த 4 செக்டர்ஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ணாவே போதும். ஏன்னா இது எல்லாமே டிஃபென்சிவ் செக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் 10 year ஆகட்டும் 15 year இது எல்லா செக்டர்ஸும் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா தான் இருக்கும். இதோட growthம் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து இந்த 4 செக்டர்ல வந்து உங்களோட ஹோல்டிங்ஸ் நீங்க ஒரு 1 to 10 lakh போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுல ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த 4 செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் வந்து ETF இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, சாவரன் கோல்டு பாண்ட் இருக்கு. மார்க்கெட்ல லீடரா இருக்கிற நிப்டி பீஸை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். டாட்டால அவைலபிளா இருக்கிற டாடா ETF, டாடா ஃபண்டா பத்தி டேட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். FMCG செக்டரை பொறுத்த வரைக்கும் ITC, நெஸ்லே, பிரிட்டானியா, டாடா கன்சியூமர், HUL இந்த மாதிரி மார்க்கெட் லீடரா இருக்கிற கம்பெனிஸ் இருக்கு. இதை பத்தியே நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும், பிரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ICICI பேங்க், HDFC இருக்கு. ஸோ இதுல ICICI பேங்க், HDFC இந்த மாதிரி குவாலிட்டியான பேங்க்ஸும் வந்து மார்க்கெட்ல வந்து இப்போ பெரிய மூவ்மெண்ட் இல்லாம தான் இருக்கு. இதை பத்தியும் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. இருந்தாலுமே டிவைஸ் லேப், டாக்டர் ரெட்டி, சிப்லா, மேன்கைண்ட் ஃபார்மா, சன் ஃபார்மா இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சு 1 to 10 lakh இருக்கிறவங்க இதுல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஓரளவுக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் இயர் டார்கெட்டா வச்சு நீங்க மூவ் ஆகுறீங்க அப்படின்னா பண்ணுங்க. அதுல செக்டர் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு செக்டர்ல வந்து 20% இருந்து 25% இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்கெட்ல எந்த வகையில வந்து 30 to 40 ஸ்டாக்ஸ் மேல போகாத மாதிரி பாத்துக்கங்க. நிப்டி 50ல வந்து ஒரு 80%, அதர் இண்டெக்ஸ்ல வந்து ஒரு 20% ஹோல்டிங்ஸ் வச்சுக்கோங்க.
சிங்கிள் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் 10% மேல போகாத மாதிரி பாத்துக்கங்க. ஸோ நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் இருக்கிறதுனால ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற செக்டர்ஸ்ல வந்து ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது எஸ்ஐபி மோட்ல பண்ணலையா, அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்ல ஏதாவது ஒரு ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து லம்சம் மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ செக்டர் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். இப்போ ஐடி, பேங்கிங், ஆட்டோ, ETF, FMCG, ஃபார்மா, ஹெல்த் கேர், ஃபினான்ஸ், ஜுவல்லரி, ரிஃபைனரிஸ், டொபாக்கோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நீங்க 3%ல இருந்து 20% எல்லா செக்டர்ஸ்க்கும் வந்து வெயிட்டேஜ் கொடுத்து அலோகேட் பண்ணுங்க. நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு 90% வர்ற மாதிரி வச்சுங்க. மிட் கேப், ஸ்மால் கேப்ல வந்து ரிமைனிங் ஒரு 20% வர்ற மாதிரி பாத்துக்குங்க. ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கோல்டுல வந்து ஒரு 10% வரைக்கும் வெயிட்டேஜ் கொடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட் லீடரா இருக்கிற கம்பெனிஸ் இப்போ எக்ஸாம்பிள் TCS, இன்ஃபோசிஸ், ICICI பேங்க், HDFC பேங்க் இந்த மாதிரி 5%, 4% வெயிட்டேஜ் வர்ற மாதிரி பாத்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த வகையிலையும் வந்து 10%க்கு மேல போகாத மாதிரி பாத்துங்க. அப்படி ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல வெயிட்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதர் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றப்ப அது டிஃபால்ட்டா வந்து அந்த வெயிட்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல இருக்குது, மார்க்கெட்ல இப்போ ஃபால் ஆயிட்டு இருக்கு, எக்ஸாம்பிள் இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கு, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு, அது எல்லாம் ஃபால் ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரே ஸ்டாக்ல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி 10%க்கு மேல வெயிட்டேஜை ஏத்திராதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்ல வந்து ஃபாலிங் ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்றது விட மார்க்கெட்ல உங்களோட ஹோல்டிங்ஸ்ல எது ஒரு டீசென்டான ரிட்டர்னை கொடுத்துருக்கு, இப்போ வந்து ஒரு நல்லா கரெக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கிற அக்ரெசிவ் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகிறப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் 1C வரைக்கும் நீங்க ஹோல்டிங்ஸ் இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து 25 மேல போகாத மாதிரி பாத்துங்க. 1Cக்கு மேல உங்களோட போர்ட்போலியோ சைஸ் போகுது அப்படின்னா அப்ப வந்து ஒரு 40 ஸ்டாக்ஸ் வரைக்கும் இருக்கிற மாதிரி பாத்துங்க. நம்ம 1 crore டார்கெட்டா வச்சு போனோம் அப்படின்னா 25 ஸ்டாக்ஸ்க்கு மேல எந்த வகையிலையும் வந்து நீங்க ஹோல்டிங்ஸ் வந்து தேவையில்லை. இதுவே வந்து போதும். செக்டர் வைஸ் வந்து நீங்க பிரிச்சு போட்டீங்க அப்படின்னாவே இதுக்குள்ளேயே நம்ம அடைக்கிடலாம். வேல்யூ இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியரா நோட் பண்ணணும் எந்தெந்த செக்டர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இருக்கு, அந்த பர்டிகுலர் செக்டர்ல இருக்கிற அட்ராக்டிவான ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு ஒரு நல்ல வேல்யூஷன்ல கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம சேனல்லே 1 crore டார்கெட்டா வச்சு நம்ம ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறோம். இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாமே வந்து நானும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன். ஸோ டிஃபரெண்ட் செக்டர்ஸ் வந்து நம்ம பிரிச்சிருக்கிறோம். இப்போ ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார், பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் கார்ப் இருக்கு. பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க், ICICI பேங்க், கோட்டாக் இருக்கு. சிமெண்ட் செக்டர்ல அல்ட்ராடெக் இருக்கு. இன்ஜினியரிங்ல வந்து L&T இருக்கு. FMCG பொறுத்த வரைக்கும் ITC, HUL, டாடா கன்சூமர், நெஸ்லே இருக்கு. IT செக்டரை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, டெக் மஹிந்திரா, HCL, LTI, மைண்ட்ரி இருக்கு. ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் டைட்டன் இருக்கு. மெட்டலை பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல் இருக்கு. நான் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்கு. பெயிண்ட் செக்டர்ல வந்து ஏசியன் பெயிண்ட் இருக்கு. ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா இருக்கு. ரிஃபைனரிஸ்ல ரிலையன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு டைம் பீரியட்ல ஒவ்வொரு செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து இப்போ அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி FMCG செக்டர் வந்து அதோட ஆல் டைம் ஹைல இருந்து நல்லா கரெக்டாகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னுமே கொஞ்சம் ஹையர் வேல்யூஷன் இருந்தாலும் முதல்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்கு. லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் ஐடி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் நல்ல ரிட்டர்னை கொடுத்துருந்துச்சு. அதே மாதிரி ஃபார்மா ஸ்டாக்ஸும் நல்ல ரிட்டர்னை கொடுத்துருந்துச்சு. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பெயிண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் பிரைஸும் சரி, அதர் காம்படிட்டர் வந்ததுனால ஏசியன் பெயிண்ட் நல்ல கரெக்ஷன் ஆகி தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பஜாஜ் பினான்ஸ் வந்து இப்போ ஓரளவுக்கு டீசென்டான ரேட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மெட்டலை பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல் வந்து ஆல் டைம் ஹைல இருந்து நல்ல கரெக்ஷன் ஆகி இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் சைக்கிளிக் செக்டர் ஸ்டாக்ஸ். இப்போ ஏசியன் பெயிண்ட் ஆகட்டும், மெட்டல் ஸ்டாக்ஸ், இதெல்லாம் வந்து நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குரோ ஆகிறப்ப டிஃபால்ட்டா இந்த செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ரிட்டர்னை கொடுத்துரும். இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் L&T கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. ஆட்டோ செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. அதர் கம்பெனிஸ் வந்து ஓரளவுக்கு இப்ப கரெக்ட் ஆயிட்டு தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி செக்டர் வைஸ் நீங்க பிரிச்சுக்கிட்டு எந்த செக்டர் வந்து இப்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாம இருக்கோ அதுல இப்ப ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரிமைனிங் செக்டர் வந்து கண்டிப்பா வந்து மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அப்ப அதுல ரீபேலன்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றப்ப உங்களுக்கு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுன்றது கிடையாது. இது ஒரு நான் சாம்பிளுக்கு நான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். நீங்களும் உங்களோட ஸ்டாக்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு என்ன கேட்டகரி ஆஃப் செக்டர்ஸ்ல இருக்குன்னு பார்த்துட்டு எந்த செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்
பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணி அதுல வந்து ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 25 ஸ்டாக்ஸும் வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுலயே இந்த ஸ்டாக்ஸ் எதனால நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஹிஸ்டரி எப்படி இருக்கு, இது லாங் டைம்ல வந்து இதோட ஸ்டாக் growth எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டா வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்போம். நிறைய நியூஸ் பேஸும் சரி, சோசியல் மீடியா வைஸும் வந்து நிறைய ஸ்டாக், மிட் கேப் ஸ்டாக்ஸ், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ், ஐபிஓஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து வச்சிருப்போம். நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்குங்க. இந்த மாதிரி டைம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 10 lakh வரைக்கும் இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 5 செக்டர் இருந்தாவே போதும். அதுக்கு மேல நீங்க 1 crore வரைக்கும் போறீங்க அப்படி 10 செக்டர்ஸ்க்குள்ள நம்ம ஹோல்ட் பண்ணி அதுல நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல மார்க்கெட் லீடரா இருக்கிறதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த வகையிலையும் வந்து நமக்கு போர்ட்ஃபோலியோ வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடாது. அப்படியே வந்து கரெக்ஷன் ஆனாலும் அதை நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறப்ப லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் வந்து இமீடியட்டா ரெக்கவர் ஆகிருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயரும் வந்து அது பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லாதனால வந்து டெஃபினட்டா மேல போகும். நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி மிட் கேப் ஸ்மால் கேப்ல ஜாஸ்தி ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ரீபேலன்ஸ் பண்ணிட்டு இப்ப கரெக்டான ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுக்கு இப்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதையெல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ரீபேலன்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.